அதுலேயே 10:11 கொலோசியர் 3:10-11 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் பழைய மனுஷனையும் அவன் செய்கையையும் களைத்து போட்டு, பழைய மனுஷன் யாரு? பழைய மனுஷன் அவனை களைத்து போட்டு என்ன செய்வான்? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடைபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இந்த புதிய மனுஷனை எதுக்கு தரிச்சிருக்கிறோம்? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். தன்னை சிருஷ்டித்தவர் யாரு? ஆமென். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும் வழி. இந்த பூரண அறிவடைய பலன் நாம என்ன செய்யணும்? புதிய மனுஷனை தரித்து சொல்லணும். இந்த பூரண அறிவு வரணும்னா நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. பூரண அவரை போல பாருங்க, எப்பொழுதும் அவரையே ஜெயித்து கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தோற்றம் அப்படியே நிரப்போன்னே பேசிக்கிறோம். ஆனா வார்த்தையை பார்க்கல. வார்த்தை சொன்னா நீ பூரண அறிவடையணும்னா புதிய மனுஷனை தரித்து கொள்ளு. புதிய மனுஷனை தரித்து கொள்ளு. அந்த ஆவி மனிதனை நீ தரித்து கொள். அந்த ஆவில உனக்கு பரிபூரணமா கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பரிபூரணத்தை நீ சிந்திக்க அது உனக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறது. எப்படியா? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். சுவிசேஷத்துல எல்லாமே பாருங்க, சுவிசேஷத்துல எல்லாமே சுவிசேஷம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் ஆக்கப்படி நீங்கள் அழிவில்லாத மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்கிற சுவிசேஷம். மரணத்தையும் ஜீவனையும் அவர் பரிகரித்து, மரணத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் அவர் பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷமாக நமக்கு தந்துள்ளார். இது எல்லாம் பைபிள் எல்லாமே பாருங்க சுவிசேஷம் தோறும். ஆனா என்னத்துக்காக? அது எல்லாம் நமக்கு நற்செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பூர்ண அறிவடையணும்னா பழைய மனுஷனை கலைச்சு போடணும். பழைய மனுஷன் யாரு? மாம்சத்தையே சிந்திச்சுட்டு இருக்கோம், மாம்சத்தையே பேசிட்டு இருக்கோம், மாம்சத்தையே நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப நமக்கு காரியத்துக்கு ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் இருக்கா, அதையே சிந்திச்சுட்டு இருக்கோம். இது பழைய மனுஷனுடைய தன்மை. இந்த பூமிக்குரியதையே நினைச்சு கொண்டிருக்கோம். இது பழைய மனுஷனுடைய தன்மை. இந்த பழைய மனுஷ தன்மை இருந்தா தன்னுடைய சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் பூர்ண அறிவடைய முடியாது. எப்படித்தான் நீங்க செஞ்சாலும் பூர்ண அறிவடைய முடியாது. பூர்ண அறிவடையணும்னா புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கணும். ஆமென். வேதம் சொல்லு, புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே. அதுல கிரேக்கனுக்கு இல்லை, யூதனுக்கும் இல்லை, ஒருத்தனுக்கும் இல்லை, புறஜாதிக்கும் இல்லை, அடிமைக்கும் இல்லை, கிறிஸ்துவே அது எல்லாரும் எல்லாமாக இருக்கிறார். உங்களுடைய எல்லாருக்கும் கிறிஸ்துவே எல்லாமாக இருக்கிறார். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, கிறிஸ்துவே எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்துவே சொல்லுங்க, எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். பிரச்சனையிலே கிறிஸ்து இருக்கிறாங்க, கடவுள்ல கிறிஸ்து இருக்கிறாரு, வியாதியில கிறிஸ்து இருக்கிறாரு, அவன் பரிசுத்தத்துல கிறிஸ்து இருக்கிறாரு. எதெல்லாம் மாறுறதெல்லாம் மாறிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் சொல்ல நீங்க இதையே சொல்லியிருக்கீங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, அந்த ஜீவன் எனக்குள் செயல்பட்டுக்கொண்டிருக்கிறது, இந்த உலகத்துக்குரிய எதுவும் எனக்குள் செயல்பட இந்த மட்டும் நீங்க பேசிட்டே இருந்தீங்க. உலகத்தில் இருக்க எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, உலகத்தில் பாவத்துக்குரிய எதுவுமே என்னை செயல்படுத்த முடியாது. கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது, அந்த கிறிஸ்து எனக்குள் தங்கியிருக்கிறார். இதையே நீங்க பேசுங்க, சிந்திங்க, எல்லாம் நீங்க தேடி காணாம இருப்பீங்க. இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனையை கொண்டு வர அப்படி தேடி காணாதிருப்பீர்கள். இதுதான் நற்செய்தி. ஹalleluya. அப்ப நம்ம பூரண அறிவடையணும். அந்த புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்டிருக்க அதுக்குள்ள கிறிஸ்து தான் எல்லாமா இருக்கிறாரு. உங்களுக்கு தேவை கிறிஸ்துவா தான் இருக்கிறாரு, ஞான கிறிஸ்துவா தான் இருக்கிறாரு, ஜீவன் கிறிஸ்துவா தான் இருக்குது. அவர்தான் உங்களுக்கு ஆவியை தந்திருக்கிறார், அவர்தான் உங்களுக்கு தலையா இருக்கிறார், அவருக்குள்ள பரிபூரணம் இருக்குது. அந்த பரிபூரணம் உங்களுக்குள்ள செயல்படுது. ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள அவருடைய பரிபூரணம் எனக்குள்ள செயல்படுகிறது. ஆமென். அவருடைய கிருபைதான் நான்
அதுதான் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினால் நான் பரிபூரணராக்கப்பட்டேன். அவர் ஜீவனை அடைந்து நான் ஆளுகை செய்கிறேன். நான் சுதந்திரவாதியாக இருக்கிறேன். என்னை குறித்து நான் எல்லாருக்கும் எஜமானனாய் இருக்கிறேன் என்று என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்ல ஆளுகை தன்மை வரும். இந்த உலகத்தை நம்ம ஆளுகை செய்யணும். நீ உலகத்துக்கு நம்ம அடிமையாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆளுகை செய்யணும் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மனநிலைமைகள் மாற வேண்டும். பாருங்க 17 வசனம் படிங்க. 3:17 நான் படிக்கிறேன். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்க எதை செய்தாலும் அதை நாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னணியாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நீங்க என்ன கிரியைகளை செய்தாலும் சரி, நீங்க என்ன வார்த்தையை பேசினாலும் சரி, எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். என் கடனை மன்னித்ததற்கு வாயினால் சொல்றீங்க. அப்படிதானே? நீங்க வார்த்தையால் சொல்றதுன்னு சொல்லிட்டாங்க. வார்த்தை என் கடனை மன்னித்ததற்காக இயேசு கிறிஸ்துவாக என் கடனை மன்னித்ததற்காக பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது சரியா? வார்த்தையால் சொல்றீங்க. அப்படிதானே? நீங்க வார்த்தையாலும் சரி, கிரியைகளால தொழில் செஞ்சிருக்கீங்க. இந்த தொழிலை தேவன் கூட அவரை ஆசீர்வதித்து கொண்டு இதுல கிரியைகளை செய்றீங்க. வேலை செய்றீங்க. இந்த வேலையும் இயேசு நாமத்தினால நான் ஈசாயை செய்வேன். இத நான் போடாமலே பெருக்குவேன். அப்படி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த தொழிலை நான் போடாமலே பெருக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமா என்னை இந்த தொழிலை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த தொழிலை பார்த்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த தொழிலை எனக்கு போடாமலே பெருக்கி தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பெருகி தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உறுதிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்த ஆரம்பிங்க. அதே கொலோசியர் 2வது அதிகாரத்துல 6, 7, 8 அதெல்லாம் நாம லைட்டா படிக்க பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறுபட்டவராய் அவர் மேல் கட்டப்பட்டவராய் அவருக்குள் நடந்து கொண்டு எல்லாமே அவருக்குள்ளாகவே நாம் நினைக்கிறோம் செயல்பட ஆரம்பிக்கணும். நீங்க ஜெபித்தாலும் அவரால் ஜெபிக்கிறீங்க. நீங்க பாடினாலும் அவரால் தான் பாடுறீங்க. நீங்க நன்றி சொன்னாலும் அவரால் தான் நன்றி சொல்றீங்க. நீங்க தொழில் பண்ணாலும் அவரால் தான் தொழில் பண்றீங்க. நீங்க எதை செய்தாலும் அவரால், அவருக்குள், அவரை கொண்டு, அவராலே. அடுத்தது பாருங்க. நீங்க போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தை அதை பெறுகிறீர்களா? போதிக்கப்பட்டபடி பாருங்க. இந்த வார்த்தை உறுதிப்பட்டு அதில் பெருக ஆரம்பிக்கிறது. இந்த வார்த்தையை என்னை நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் என் சிந்தைகளை அதிகமாக திறக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சத்தியத்தை அறிகிற அறிவைகள் பெருக்கப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி அதன் பேரில் நாட்டம் உள்ளவராய் இருக்கு. ஆமென், ஆமென். அப்போ பாருங்க, எது செய்யக்கூடாதுன்னா லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவரும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறது. சிலவர்கள் ஞானத்தோடு பேசுவாங்க. நம்ம இதெல்லாம் சொல்றதுங்க. இந்த உலகத்துக்கு எப்படி தெரியும்? நம்மளை பார்த்தா பைத்தியமாய்க்கும். சிறுவை பத்தி இதெல்லாம் எனக்கு இருக்குது, நான் இப்பதான் இருக்கிறீங்க சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? பைத்தியம் சொல்லுவாங்க. கடத்துல இருக்க அவனை சொல்லுங்க, நான் அநேக கடன் கொடுக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லலாம். வியாதிப்பட்டுனா நான் அவ்வளோ அவருடைய கடத்தினா பூர்ணமாக்கப்பட்டேன்னு சொல்லலாம். அப்படி ஒரு பைத்தியம் முடிச்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுதான் நமக்கு வேலை. அதுதான் நமக்கு வேலை. கடன் கொடுத்த இத்தனை நாளுக்கு கடன் அடைக்கப்பட்டோம். வட்டி கடன் தீர்க்கப்பட்டோம். நான் அநேக கொடுக்கிறவராய் மாற்றிருக்கிறார். அது எனக்கு இந்த நேரத்தில் நடக்குது. நீங்களே சொல்லுங்க. உங்க ஜீவனை நீங்கள் கட்டமைத்து விடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் ஆவில அந்த ஜீவன் பரிபூரணமா இருக்கு. இயேசு அதைத்தான் இந்த பூமியிலே கட்டமைத்து விட்டார். இயேசுக்குள்ள பரிபூரணம் இருந்துச்சு பாருங்க. இந்த பூமியில கட்டமைத்து விட்டார். இப்போ நமக்கும் அதே இதுதான் இருக்குது. நம்ம கட்டமைத்து விடணும். நமக்குள்ள என்ன நடக்குமா நடக்காது சொன்னா ஆயுதமா காரணம் என்ன? அவிசுவாசம். அவிசுவாசம் நீங்க கட்டக்கா நாம பூர்ணமாக்கப்படணும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். பேச பேச என்ன நடக்கலாம்? விசுவாசம் பெருகிட்டே இருக்கு. விசுவாசம் பெருக 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 நீங்கள் உறுதியாக நீங்க நம்பிக்கையோடு சொல்ல முடியும். இத்தனை நாளுக்குள்ள இது அடக்கப்பட்டு சொல்ல முடியும். இத்தனை நாளுக்குள்ள வியாதிகள் மாறிட்டு சொல்ல முடியும். இத்தனை
ஹalleluya. இப்படி நீங்க உங்க தொழிலை பார்த்து, உங்க வீட்டை பார்த்து, சபையை பார்த்து, கிராமத்தை பார்த்து, உங்களுடைய தேசங்களை பார்த்து நீங்கள் அப்படியே உங்க கட்டவிழ்த்து விடுங்கள். உங்களுக்குள்ள பரிபூரணம் இருக்குது, உங்களுக்குள்ள ஜீவன் பரிபூரணமாக இருக்குது. உங்க நாவில் இருக்க கட்டவிழ்த்து ஆரம்பிங்கள். உங்க நாவில் இருக்க கட்டவிழ்த்து ஆரம்பிங்க. ஆமென். 12 படிக்கிறேன். ஞானஸ்நானத்தாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோருக்கு எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தால் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமென். எதனால? தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தால். நாம் எதெல்லாம் மறுபடியும் எழுந்திருக்கிறோம் சொல்றோம், அவர் எனக்கு செய்திருக்கிறது சொன்னதை நான் விசுவாசிக்கிறபடி நான் சொல்லுகிறேன். நீங்க விசுவாசிக்கிறபடிலாம் சொல்றீங்க, நான் மறுபடியும் பிறந்தவன் சொல்றீங்க. விசுவாசிக்காதவன் என்ன சொல்றான்? நான் மறுபடியும் பிறப்பதற்காக ஆர்வத்தால் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறக்காக அவனுக்கு தேவன் செஞ்ச மேல விசுவாசம் இல்லை. அவன் அவிசுவாசி. அவிசுவாசியும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஹalleluya. ஏன் நான் மறுபடியும் பிறந்தவன், நான் அவரால் பரிபூரணமாக்கப்பட்டேன், ஏன் சபைக்கு சொல்ல மாட்டேங்குது? அதுக்கு அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த வார்த்தை மேல அவனுக்கு விசுவாசம் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லை. அதனாலதான் சீசனை பார்த்து தேவத்துல நீ இப்ப நான் அவளுக்கு சொன்னா நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ தாங்க மாட்டேன். அவர் வருவார், சக்தி ஆகியவர்களுடைய சகல சத்தியத்தோடு நடத்துவார். அவர் பக்தி இப்ப நம்ம போதிக்கும் பொழுது நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். நான் அவரை போல் பரிபூரணமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. புதியவன் 4வது அதிகாரத்துல அவர் இருக்கிறவனமாக உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஹalleluya. அந்த பரிபூரணமான நேரத்தில் அந்த பரிபூரணம் நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. ஆமென். ஆமென். ஒரே ஒரு படிச்சு படிக்கலாம். இந்த 1 புரசில 1:20 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக திரும்பும்படிக்கு அவரையே நாங்கள் அறிந்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அவர் சொல்றாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக திரும்பும்படிக்கு. ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனாக பரிபூரணமாக நாங்கள் நிறுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்துவையே அவருக்கு பிரசன்னம் பண்ணுகிறோம். நீங்க ஞான குறைவுள்ளவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் படிப்பறிவுள்ளவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கடற்கரைகளா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒடுக்கப்பட்டவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க யாராக இருந்தாலும் எந்த மனுஷனாக இருந்தாலும் கிறிஸ்துவ இயேசுவுக்குள் தேறினவராக நிறுத்தும்படிக்கு நாங்கள் கிறிஸ்துவையே அந்த மனிதனுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவராகும்படி அவரையே நம்மளுக்கு அறிவிக்கிறோம். ஹalleluya. அந்த கிறிஸ்துவுக்குள்ள நீங்க தேறினவராகணும். விசுவாசத்தில் நீங்கள் அவரை போல் தேறினவராக மாறணும். அவருடைய சாய் எதுக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா? ஒட்டல இயேசு கிறிஸ்து சாட்சியா இருக்குவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது என்னத்தை பேசுவாரு? அவரை போல் இருக்கிறீர்கள் தான் உங்களுக்கு பேசுவார். ஏன்னா ஒட்டல பார்க்கிறவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். ஒட்ட அற்புத அடையாளங்களை பார்க்கிறவன் இப்படித்தான் இயேசு இந்த பூமியில செய்திருப்பார் என்று பார்க்கணும். ஒட்ட பேச்சு உங்களுக்கு வந்து ஜீவ வார்த்தைகள் புறப்படும் பொழுது இப்படித்தான் இயேசு கிறிஸ்து பூமியில செய்திருப்பார் என்று அவர் பார்க்கணும். சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவியானவருக்கு வருத்தப்படுது. நீங்க நடனடித்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் மற்ற உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆமென். அவர் நமக்குள்ள இருக்கிறாரே, அதான் சொல்றாரு, நீ கிறிஸ்துவின் சாயல் இருக்க, நீ கிறிஸ்துவின் எல்லா அதிகாரமும் இருக்கிறேன், நீ அவரை போல நீ அற்புதத்தை செய்த ஒரு ஆவிலே பரிபூரணத்தை கொடுக்கப்பட்டிருந்து அவர் எப்படி கட்டவிழ்த்திருக்கிறாரோ அப்படியே நீ கட்டவிழ்த்துள்ளபடிக்கு அவர் ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நம்மளை இயக்கி ஏவி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அதனால நம்ம அவர் போல் தேறினவராக நிறுத்தும்படிக்கு அவரையே நம்மளுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:18 ஒரு வாட்டி படிப்போம். 2 கொரிந்தியர் 3:18 பாருங்க. சோதரத்தை பாருங்க. மோசேயின் ஆகமங்கள் 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால்
இதுவரைக்கும் இருக்குங்க. உங்க கண்ணாடியில உங்க முகத்தை காட்டுறீங்க அப்படித்தானே? கரெக்டா தெரியுமா தெரியாதா? கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்தா கரெக்டா தெரியுமா தெரியாதா? அதத்தான் நம்ம இந்த கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்றது போல காணணும். விசுவாசத்துல கர்த்தர் இப்படிதான் இருக்கிறாரு, இப்படிதான் எனக்குள்ள இருக்கிறாரு, என்னை இப்படிதான் வச்சிருக்கிறாரு இருக்கிறது போல நம்ம காண ஆரம்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ போலதான் என்னை இப்படி வச்சிருக்கிறார், நான் இப்படி இருக்கிறேன். இது மூலமாக கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையிலே மகிமை மறுரூபமாக்கப்படுகிறோம். எப்ப நம்ம மறுரூபமாக்கப்படுகிறோம்? கிறிஸ்துவின் சாயலை தனக்குள் தரிக்கும் பொழுது, கிறிஸ்துவுடைய அந்த தன்மையை தனக்குள் தரிக்கும் பொழுது, அதை அப்படியே உங்களுக்கு தரிக்கும் பொழுது, ஒரு கண்ணாடியில பார்த்தா இப்படி எப்படி இருக்கோ அதே சாயல் அங்க தெரியும். அதே போல கிறிஸ்துவை அப்படியே முழுமையாக உங்களுக்கு தரிக்கும் பொழுது, அன்பை முழுமையாக தரித்துக் கொள்ளுங்கள், வல்லமை முழுமையாக தரித்துக் கொள்ளுங்கள், ஆமென், அதிகாரத்தை முழுமையாக தரித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தத்தை முழுமையாக தரித்துக் கொள்ளுங்கள், அவருடைய நீதியை முழுமையாக தரித்துக் கொள்ளுங்கள், அவருடைய பலனை முழுமையாக தரித்துக் கொள்ளுங்கள். இது எதுவுமே எனக்கு தகுதி கிடையாது நீங்க சொன்னீங்கன்னா இப்ப கேட்ட எல்லா வார்த்தையும் பேசு. ஏன்னா இதுக்கு தகுதி படுத்தல தேவை. அப்ப எனக்கு தேவை, அப்ப எனக்கு தேவை தகுதி படுத்தல சொன்னா சிலருக்கு எதுவுமே படிக்காது. இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று நினைக்கணும். இது எல்லாம் மேலான காரியங்கள். நான் மறுபடியும் பிறந்தவரை நம்ம மேலான தேடு படிக்க தேவன் சொல்லியிருக்கிறார். எதுக்காக இந்த பூமியிலே நாம் மகிமைகள் மறுரூபமாக்கப்பட்டவராக இருக்கிறோம். அவர் வரும்பொழுது வரும்பொழுது நம்ம போகக்கூடிய தன்மையில இருக்கணும். அதற்கு நம்ம அவரை கழித்துக் கொள்ளணும். நீடித்த ஆயுசுடையவர்களாய் பரலோக தன்மை உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கணும். பரலோகத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்மளை பார்த்து இந்த ஜனங்களை அறிந்து கொள்ளணும். சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, ஆமென், களிப்பு, ஆனந்த சந்தோஷம், நித்திய ஜீவன், ஆரோக்கியம், இது எல்லாமே நமக்குள்ள உரிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் பரலோக தன்மையிலே இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்குள் செயல்படணும். ஆமென். அதற்கு நம்மை கழித்துக் கொள்ளணும். இப்படித்தான் நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் கழித்துக் கொள்ள